இன்று மே 14 எமது கட்சியின் மேனாள் பொருளாளர் முகமது யூசுப் அவர்களின் நினைவு நாள். தலைமையகத்தில் அவருடைய திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி வீர வணக்கம் செலுத்தியிருக்கிறோம். அவர் ஆற்றிய பங்களிப்பை நினைவு கூர்ந்து அவருக்கு எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். மே 17ஆம் தேதி ஏற்கனவே தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு நடத்துவதாக அறிவித்திருந்தோம். பின்னர் அதனை தள்ளி வைப்பதாக அறிவித்தோம். தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்கிற அறிவிப்பையும் செய்திருந்தோம். அதே வேளையில் மே 17 முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நாள். உலகம் முழுவதும் உலகத் தமிழர்கள் 17 மற்றும் 18 ஆகிய இரு நாட்களில் அந்த துயரத்தை நினைவு கூர்ந்து வருகின்றனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சி மே 18 அன்று சர்வதேச இனப்படுகொலை நாள் என அறிவித்தோம். ஆண்டுதோறும் அதனை நினைவு கூர்ந்து வருகிறோம். அந்த வகையில் இந்த ஆண்டும் சர்வதேச இனக்கொலை நாள் நிகழ்வை மே 17 தலைமையகத்தில் நடத்த திட்டமிட்டிருக்கிறோம். தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டுக்கான ஒரு முன்னேற்பாட்டு கூட்டமாகவும் இந்த நிகழ்வை நாங்கள் ஒருங்கிணைக்கிறோம். ஜூன் 14 விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆண்டுதோறும் சான்றோர் பெருமக்களுக்கு வழங்கி வருகிற விருதுகள் ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு பதிலாக ஜூன் 14ஆம் தேதி நடத்த உள்ளோம். விருதுகள் வழங்கும் விழா சென்னையில் நடைபெறுகிறது. விடுதலை சிறுத்தைகளின் விருதுகள் வழங்கும் விழா ஜூன் 14 சென்னையில் நடைபெறுகிறது. தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டை ஜூலை 23 உலகத் தமிழர்களால் நினைவு கூறப்படும் இன்னொரு முக்கியமான நாள். ஜூலை ஆண்டுதோறும் உலகத் தமிழர்களால் கருப்பு ஜூலை என்று நினைவு கூர்ந்து போராளிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தப்படுகிற நாள். குறிப்பாக ஜூலை 5 கரும்புலிகள் நாள் என்றும், ஜூலை 23 கொழும்பிலே நடைபெற்ற வன்முறை வெறியாட்டத்தை நினைவு கூறுகிற நாளாகவும் கடைபிடிக்கப்பட்டு வருகிற நிலையில், அதே நாளில் ஜூலை 23 தமிழ்நாடு முழுவதும் லட்சக்கணக்கான சிறுத்தைகளை திரட்டி தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டை நடத்த உள்ளோம். இடம் பின்னர் அறிவிக்கப்படும். என்ன சொல்லியிருக்காங்க? மகளிர் மறுசீரமைப்பு பண்ண கால அவகாசம் தேவைப்படுறதுனால அது வங்கி கணக்கில் வர வைக்கிறது கொஞ்சம் காலதாமதமாகவும் சொல்லி தமிழக அரசு போட்டாங்க. உங்களோட பார்வை? நேற்று சட்டப்பேரவையில் நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின் மீது உரையாற்றிய முதல்வர் கடந்த அரசு நடைமுறைப்படுத்திய திட்டங்களை இந்த அரசும் இடைநிறுத்தாமல் தொடர்ந்து நடைமுறைப்படுத்தும் என்கிற உறுதியை அளித்திருக்கிறார். எமது கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் வன்னியரசு அவர்கள் தனது உரையில் இந்த கோரிக்கையை எழுப்பியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் மகளிர் உரிமைத் தொகை வழங்கும் திட்டம் தொடரும் என்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. ஆனால் மகளிர்
வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட வேண்டிய நாள் சற்று தள்ளி போவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. என்றாலும் அது வழங்கப்படும் என்கிற உறுதி அளிக்கப்பட்டிருப்பதால் கட்டாயம் அது நடைமுறைக்கு வரும் என்கிற நம்பிக்கை உள்ளது. நடைமுறைப்படுத்துவார்கள். நேற்று சட்டமன்றத்தில் பேசின எதிர்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வந்து தமிழ்நாடு அரசு வந்து சோஃபா மாடல் அரசு தான் நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம் வச்சிருந்தாங்க. ரிலேட்டடாக நம்ம ஆஃபீஸுக்கு விஜய் அவர்கள் வரதுக்கு முன்னாடி வந்து ஒரு சோஃபா வந்தது, ஒரு சிபி சண்முகத்தோட ஆஃபீஸுக்கு அங்கே வரதுக்கு முன்னாடி ஒரு சோஃபா வந்தது வந்து விமர்சனமாக சமூக வலைதளங்கள் வச்சுருக்காங்க. உங்களோட பார்வை? எங்கள் ஆஃபீஸுக்கு சோஃபா வந்தது வந்து ஏற்கனவே ஆர்டர் பண்ணியிருந்தது. நீங்கள் கேமரா உள்ளே வந்துட்டீங்க அந்த நேரத்தில். அதனால் அது ரெண்டும் கோயின்சிடன்ஸ் ஆச்சு. சட்டமன்றத்திலே பேசுறாரு, கட்சி அலுவலகம் சோபா போகுது, பின்னாடியே புதிய முதலமைச்சரும் போறாரு. அது விசிக அலுவலகத்தை வச்சு அவர் சொல்லலை. அவர் வந்து அதிமுகவில் உருவாகி இருக்கிற ஒரு அணி, அந்த அணி தலைவர்களை அல்லது அந்த சட்டமன்ற உறுப்பினர்களை சந்திக்க போன போது நிகழ்ந்த ஒரு நிகழ்வை சுட்டிக்காட்டியிருக்கிறார் என்று கருதுகிறேன். நம்ம இங்கே வரவே இல்லை. நேற்று பேசின அதிமுக முன்னாள் அமைச்சர் சிவி சண்முகம் ஒரு தலித் முதலமைச்சராகும் வாய்ப்பு வந்து தமிழக அரசியலில் உருவாச்சு. ஆனால் வந்து எடப்பாடி பழனிசாமி இதை வந்து தடுத்துட்டாரு. அவருக்கு அதில் விருப்பம்னு ஒரு கருத்து பதிவு பண்ணியிருக்காரு. உங்களோட பார்வை? அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. அங்கே என்ன நடந்தது, அவர்களுக்குள் என்ன உரையாடல் நடந்தது, எதுவும் நமக்கு தெரியாது. நான் ஏற்கனவே சொன்னேன், எனக்கு தெரிந்த எனக்கு நெருங்கிய சில நண்பர்கள் என்னிடத்தில் இப்படி ஒரு பேச்சு போய்கொண்டிருக்கிறது என்ற தகவலை சொன்னார்கள். மற்றபடி பின்னால் என்ன நடந்தது என்பது எனக்கு தெரியாது. நாங்கள் அதற்காகத்தான் காத்திருந்தோம், காலம் தாழ்த்தினோம் என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை திரும்ப திரும்ப பலரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிலர் தாவேக்காவோடு நாங்கள் பேரம் பேசிக் கொண்டிருக்கிறோம், பேரம் படிவதற்காகத்தான் காலம் தாழ்த்துகிறார்கள் என்று வாய்க்கு வந்ததையெல்லாம் வாரி இறைத்தார்கள். எங்களுடைய நடவடிக்கை நான் தொடக்கத்திலேயே சொன்னேன், மீண்டும் சொல்லுகிறேன், அழுத்தமாக சொல்லுகிறேன், தெளிவாக சொல்லுகிறேன். இடதுசாரி கட்சிகள் எடுக்கிற முடிவை ஒட்டி எங்கள் கட்சியின் உயர்நிலைக் குழுவில் நாங்கள் விவாதித்து அதை ஒட்டிய முடிவை எடுப்போம் என்று சொல்லியிருந்தேன். அதிலே எந்த தடுமாற்றமும் எங்களுக்கு இல்லை. இடதுசாரி கட்சிகள் 8ஆம் தேதி காலையில் செயற்குழு, மாலையில் மாநில குழு, இந்த 2 குழுக்களிலும் எடுத்த முடிவை நாங்கள் அன்றைக்கு மாலை அறிவிப்போம் என்று எங்களுக்கு சொல்லியிருந்தார்கள். ஆக அவர்கள் அதிகாரபூர்வமாக எடுக்கப்பட்ட முடிவு என்ன என்பதை அறிந்த பிறகு அந்த முடிவை முன்வைத்து எங்கள் தோழர்களிடையே நாங்கள் கலந்தாய்வு செய்வது என்பதை இடதுசாரி கட்சிகளின் தலைவர்களுக்கே தெரியப்படுத்தியிருந்தோம். ஆக அவர்கள் 4 மணிக்கு சொன்னார்கள், நாங்கள் 2 கட்சிகளும் இந்த முடிவை எடுத்திருக்கிறோம் என்று. ஏற்கனவே நான் 5 மணிக்கு ஆன்லைன் மீட்டிங், அதாவது எங்களுடைய உயர்நிலைக்குழு கூட்டத்தை ஜூம் ஆப் வழியாக நடத்துவதென்று சமூக ஊடகங்களிலேயே அறிவித்து விட்டோம். என்னுடைய ஃபேஸ்புக்கிலே அது போடப்பட்டிருந்தது. வாட்ஸ்அப் மூலமாக அந்த 30 பேர் தோழர்கள், கட்சியினுடைய பொதுச் செயலாளர்கள், துணை பொதுச் செயலாளர்கள், அமைப்பு செயலாளர்கள் மற்றும் சில முன்னணி பொறுப்பாளர்கள் அடங்கிய குழு, அந்த குழுவை நாங்கள் 5 மணிக்கு உயர்நிலைக் குழுவை கூட்டுவதாக அறிவித்தோம். 6 மணிக்கு கூடினோம். நான் போய் சேர்றதில் கொஞ்சம் லேட் ஆச்சு. 5 மணிக்கு எல்லாரும் ஆர்கனைஸ் ஆகிட்டாங்க. அந்த கூட்டம் 8:45 வரையில் நீடித்தது. அன்றைக்கு முதல் நாளே நான் சொல்லியிருந்தேன், எங்கள் கூட்டம் முடிந்து அடுத்த நாள் காலையில் தான் அறிவிப்போம் என்று நான் சொல்லியிருந்தேன். ஆனால் அஃபிஷியலாக யாருக்கும் நாங்கள் அழைப்பு விடுக்கலை. அதாவது ஊடகவியலாளர்களுக்கு இது மாதிரி ப்ரெஸ் மீட் இருக்குது வாங்கன்னு நான் யாருக்கும் சொல்லலை. நான் இடையில சொன்ன கருத்தை வைத்துக்கொண்டு என்னுடைய அலுவலகத்திற்கு 11 மணிக்கு எல்லோரும் வந்து விட்டார்கள். அந்த ஆன்லைன் கூட்டத்தில் எடுத்த முடிவு 2 கருத்துக்கள் இருந்தன. ஆதரவு அளிப்பதிலே யாருக்கு மாற்று கருத்தில்லை. அன்கண்டிஷனல் சப்போர்ட், இடதுசாரி கட்சிகள் நிபந்தனையற்ற ஆதரவை வழங்கியிருக்கிறார்கள், அதைப் போல நாமும் வழங்குவதா அல்லது அமைச்சரவையில் இடம்பெறுவதா என்கிற 2 கருத்துக்கள் இருந்தன. இறுதியாக தலைவர் எடுக்கிற முடிவு என்னவோ அந்த முடிவுக்கு நாங்கள் கட்டுப்படுகிறோம் என்று முடித்தோம் அந்த கூட்டத்தை. ஆக நான் பொதுச் செயலாளர்கள் 2 வர சொல்லியிருந்தேன் தங்கியிருந்த இடத்திற்கு. அவர்கள் வந்து சேர 12 மணி ஆகிவிட்டது. அவர்களோடு கலந்து பேசுவதற்கு எனக்கு ஒரு அவகாசம் தேவைப்பட்டது. உடனே நாங்கள் எங்கோ
திரைமறைவில் ஏதோ பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று எங்களை பிடிக்காதவர்கள், எப்போதும் எங்கள் மீது காழ்ப்பை கொட்டுகிறவர்கள் அந்த சந்தர்ப்பத்திலும் எங்களுக்கு எதிரான அவதூறுகளை பரப்பத் தொடங்கினார்கள். எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் வன்னியரசு அவருடைய தந்தையுடைய நினைவிடத்தில் போய் அஞ்சலி செலுத்திவிட்டு வர வேண்டும் என்று விருதுநகருக்கு போய்விட்டார். அது அவரே எடுத்த முடிவு. அவர் போயிருந்தார் அவருடைய தந்தை நினைவிடத்திற்கு. அவர் அடுத்த நாள் 9ஆம் தேதி காலை 8:45 மணிக்குத்தான் சென்னை மதுரை விமான நிலையத்தில் அவர் விமானம் பிடித்து இங்கே வந்து சேர 10 மணிக்கு மேலாகிவிட்டது. நான் இருக்கிற இடத்தை தேடி பிடித்து வருவதற்கு 12 மணிக்கு மேலாகிவிட்டது. ஆக சட்டமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்திட்டால் மட்டும்தான் ஆதரவு கடிதத்தை தர முடியும். காட்டுமன்னார்குடி எம்எல்ஏ ஒரு இடத்தில் தனியே தங்கியிருக்கிறார். நான் தங்கியிருந்த இடம் அவருக்கு சொல்லப்படவில்லை. அவருக்கு 12:30 மணிக்குத்தான் நாங்கள் சொல்ல முடிந்தது. ஏனென்றால் பொதுச் செயலாளர்கள் வந்து பேசிய பிறகு, வன்னியரசும் வந்து சேர்ந்த பிறகு அவரும் வருவது சரியாக இருக்கும் என்று நாங்கள் தகவல் கொடுத்தோம். பிறகு நாங்கள் பேசினோம். 2 மணிக்கு ஒரு முடிவுக்கு வந்தோம். அதன் பிறகு ஃபார்மெட், அதாவது எந்த விண்ணப்பத்தில் கையெழுத்திடுவது, அது கவர்னர் அலுவலகத்தில் ஏற்பாடு செய்த விண்ணப்ப படிவம். அந்த விண்ணப்ப படிவத்தை பிரிண்ட் அவுட் எடுத்து கொண்டு வந்து என்னுடைய லெட்டர் ஹெட் கொண்டு வந்து அதிலே நாங்கள் தனியே ஒரு கவரிங் லெட்டர் தயார் செய்து அதை ரப்பர் ஸ்டாம்பும் அதிகாரப்பூர்வமாக நான் தான் என்னுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் தான் சட்டமன்ற உறுப்பினர்கள் இதற்கு உடன்படுகிறார்கள் என்ற அடிப்படையிலே அவர்கள் தனியே கையெழுத்து போடுகிற அந்த தாளிலும் என்டார்ஸ் செய்து நான் கையெழுத்து போட்டு ரப்பர் ஸ்டாம்ப் வைத்தேன். அதற்கு ஒரு கால அவகாசம் தேவைப்பட்டது. ஆளுநருக்கு நேரடியாக என்னுடைய லெட்டர் ஹெட்டில் எழுதக்கூடிய ஒரு லெட்டர், இது மாதிரி நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம், இந்த 2 பேரும் என் கட்சி சார்பில் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க என்கிற ஒரு கவரிங் லெட்டர். இதையெல்லாம் தயார் செய்த பிறகு தாவேகா பொறுப்பாளர் ஆதவ அர்ஜுனுக்கு தகவல் கொடுத்து அவர் 3:30 மணிக்கு மேல் வந்து எங்களோடு பேசிக் கொண்டிருந்தார். 4:45 மணிக்கு தான் தயாராகி முடிந்தது. கையெழுத்திட்டார்கள். அதன் பிறகு நான் நேரடியாக பிரஸுக்கு வந்துவிட்டேன். அவர் நேரடியாக ஆளுநர் மாளிகைக்கு போய்விட்டார். ஆகவே என்னை சுற்றி அல்லது என்னை முன்னிறுத்தி என்ன நடந்தது என்பது பற்றி பெரிதாக எங்களுக்கு தெரியாது. ஆனால் தகவல் கிடைத்தது. அந்த தகவலைத்தான் நான் தகவல் கிடைத்தது என்று சொன்னேன். ஊடகங்கள் அதை பெரிதுபடுத்தி விட்டார்கள். இப்போது அதிமுகவுக்குள்ளே என்ன உரையாடல் நடந்தது என்பதை அவர்கள் ஊடகங்களின் முன்னால் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது பற்றி எனக்கு பெரிதாக தெரியாது. ஆனால் ஊடகங்கள் திருச்சி தானே பரப்புறீங்க செய்தியை. அது அவங்க ஸ்ட்ராட்டஜிங்க, அவங்க ஸ்ட்ராட்டஜி. ஆமாம், நான் அந்த கூட்டணியில் இருந்தேன்ல. நான் திமுக, நான் ஒன்றும் தாவேகா கூட்டணியில் இல்லை, வேற எந்த கூட்டணியில் இல்லை. அதுதாங்க எனக்கு தெரியாதுல்ல. அதிமுக வந்து எங்களுக்கு திமுக கூட்டணியில் நாங்கள் இருக்கிறதுனால அவங்க அதை பற்றி பேசியிருப்பாங்க, அவ்வளோதான். அது திமுக காரண்ட போய் கேளுங்க, இல்லை அண்ணா திமுக காரண்ட கேளுங்க. ஜூலை ஆண்டுதோறும் உலகத் தமிழர்களால் கருப்பு ஜூலை என்று நினைவுகூர்ந்து போராளிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தப்படுகிற நாள். குறிப்பாக ஜூலை 5 கரும்புலிகள் நாள் என்றும், ஜூலை 23 கொழும்பிலே நடைபெற்ற வன்முறை வெறியாட்டத்தை நினைவுகூர்கிற நாளாகவும் கடைபிடிக்கப்பட்டு வருகிற நிலையில், அதே நாளில் ஜூலை 23 தமிழ்நாடு முழுவதும் லட்சக்கணக்கான சிறுத்தைகளை திரட்டி
தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டை நடத்த உள்ளோம். இடம் பின்னர் அறிவிக்கப்படும். மகளிர் உரிமை தொகை நாளைய தினம் வரவேற்கப்படுது. தற்போது நாளை வரவேற்கப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விரைவில் வரவேற்க என்ன சொல்லியிருக்காங்க? மகளிர் உரிமை மறுசீரமைப்பு பண்ண கால அவகாசம் தேவைப்படுறதுனால அது வந்து வங்கி கணக்கில் வர வைக்கிறது வந்து கொஞ்சம் காலதாமதமாகவும் சொல்லி தமிழக அரசு வந்து மாணவர் உதவி தொகை போட்டாங்க. உங்களோட பார்வை. நேற்று சட்டப்பேரவையில் நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின் மீது உரையாற்றிய முதல்வர் கடந்த அரசு நடைமுறைப்படுத்திய திட்டங்களை இந்த அரசும் இடைநிறுத்தாமல் தொடர்ந்து நடைமுறைப்படுத்தும் என்கிற உறுதியை அளித்திருக்கிறார். எமது கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் வன்னியரசு அவர்கள் தனது உரையில் இந்த கோரிக்கையை எழுப்பியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் மகளிர் உரிமை தொகை வழங்கும் திட்டம் தொடரும் என்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. ஆனால் மகளிர் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட வேண்டிய நாள் சற்று தள்ளி போவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. என்றாலும் அது வழங்கப்படும் என்கிற உறுதி அளிக்கப்பட்டிருப்பதால் கட்டாயம் அது நடைமுறைக்கு வரும் என்கிற நம்பிக்கை உள்ளது. நடைமுறைப்படுத்துவார்கள். நேற்று சட்டமன்றத்தில் பேசின எதிர்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வந்து தமிழ்நாடு அரசு வந்து சோஃபா மாடல் அரசு தான் நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம் வச்சுருந்தாங்க. ரிலேட்டடாக நம்ம ஆஃபீஸுக்கு விஜய் அவர்கள் வரதுக்கு முன்னாடி வந்து ஒரு சோஃபா வந்தது, அப்புறம் சிபி சண்முகத்தோட ஆஃபீஸுக்கு அங்கே வரதுக்கு முன்னாடி ஒரு சோஃபா வந்தது வந்து விமர்சனமாக சமூக வலைதளங்கள் வச்சுருக்காங்க. உங்களோட பார்வை. எங்கள் ஆஃபீஸுக்கு சோஃபா வந்தது வந்து ஏற்கனவே ஆர்டர் பண்ணியிருந்தது. நீங்கள் கேமரா உள்ளே வந்துட்டீங்க அந்த நேரத்தில். அதனால் அது ரெண்டும் கோயின்சிடன்ஸ் ஆச்சு. உதயநிதி ஸ்டாலின் சட்டமன்றத்திலே பேசுறாரு, கட்சி அலுவலகம் சோபா போகுது, பின்னாடியே புதிய முதலமைச்சரும் போறாரு. புஷ்பா படம் அது விசிக அலுவலகத்தை வச்சு அவர் சொல்லலை. அவர் வந்து அதிமுகவில் உருவாகி இருக்கிற ஒரு அணி, அந்த அணி தலைவர்களை அல்லது அந்த சட்டமன்ற உறுப்பினர்களை சந்திக்க போன போது நிகழ்ந்த ஒரு நிகழ்வை சுட்டிக்காட்டியிருக்கிறார் என்று கருதுகிறேன். நம்ம இங்கே வரவே இல்லை. நேற்று பேசின அதிமுக முன்னாள் அமைச்சர் சிவி சண்முகம் ஒரு தலித் முதலமைச்சராகும் வாய்ப்பு வந்து தமிழக அரசியலில் உருவாச்சு. ஆனால் வந்து எடப்பாடி பழனிசாமி இதை வந்து தடுத்துட்டாரு. அவருக்கு அதில் விருப்பம்னு ஒரு கருத்து பதிவு பண்ணியிருக்காரு. உங்களோட பார்வை. அது பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. அங்கே என்ன நடந்தது, அவர்களுக்குள் என்ன உரையாடல் நடந்தது எதுவும் நமக்கு தெரியாது. நான் ஏற்கனவே சொன்னேன், எனக்கு தெரிந்த எனக்கு நெருங்கிய சில நண்பர்கள் என்னிடத்தில் இப்படி ஒரு பேச்சு போய்கொண்டிருக்கிறது என்ற தகவலை சொன்னார்கள். மற்றபடி பின்னால் என்ன நடந்தது என்பது எனக்கு தெரியாது. நாங்கள் அதற்காகத்தான் காத்திருந்தோம், காலம் தாழ்த்தினோம் என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை திரும்ப திரும்ப பலரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிலர் தாவேக்காவோடு நாங்கள் பேரம் பேசிக் கொண்டிருக்கிறோம், பேரம் படிவதற்காகத்தான் காலம் தாழ்த்துகிறார்கள் என்று வாய்க்கு வந்ததையெல்லாம் வாரி இறைத்தார்கள். எங்களுடைய நடவடிக்கை நான் தொடக்கத்திலேயே சொன்னேன், மீண்டும் சொல்லுகிறேன், அழுத்தமாக சொல்லுகிறேன், தெளிவாக சொல்லுகிறேன். இடதுசாரி கட்சிகள் எடுக்கிற முடிவை ஒட்டி எங்கள் கட்சியின் உயர்நிலைக் குழுவில் நாங்கள் விவாதித்து அதை ஒட்டிய முடிவை எடுப்போம் என்று சொல்லியிருந்தேன். அதிலே எந்த தடுமாற்றமும் எங்களுக்கு இல்லை. இடதுசாரி கட்சிகள் 8ஆம் தேதி காலையில் செயற்குழு, மாலையில் மாநில குழு, இந்த 2 குழுக்களிலும் எடுத்த முடிவை நாங்கள் அன்றைக்கு மாலை அறிவிப்போம் என்று எங்களுக்கு சொல்லியிருந்தார்கள். ஆக அவர்கள் அதிகாரபூர்வமாக எடுக்கப்பட்ட முடிவு என்ன என்பதை அறிந்த பிறகு அந்த முடிவை முன்வைத்து எங்கள் தோழர்களிடையே நாங்கள் கலந்தாய்வு செய்வது என்பதை இடதுசாரி கட்சிகளின் தலைவர்களுக்கே தெரியப்படுத்தியிருந்தோம். ஆக அவர்கள் 4 மணிக்கு சொன்னார்கள், நாங்கள் 2 கட்சிகளும் இந்த முடிவை எடுத்திருக்கிறோம் என்று. ஏற்கனவே நான் 5 மணிக்கு ஆன்லைன் மீட்டிங், அதாவது எங்களுடைய உயர்நிலைக்குழு கூட்டத்தை ஜூம் ஆப் வழியாக நடத்துவதென்று சமூக ஊடகங்களிலேயே அறிவித்து விட்டோம். என்னுடைய ஃபேஸ்புக்கிலே அது போடப்பட்டிருந்தது. வாட்ஸ்அப் மூலமாக அந்த 30 பேர் தோழர்கள்
கட்சியினுடைய பொதுச் செயலாளர்கள், துணை பொதுச் செயலாளர்கள், அமைப்பு செயலாளர்கள் மற்றும் சில முன்னணி பொறுப்பாளர்கள் அடங்கிய குழு. அந்த குழுவை நாங்கள் 5 மணிக்கு உயர்நிலைக் குழுவை கூட்டுவதாக அறிவித்தோம். 6 மணிக்கு கூடினோம். நான் போய் சேர்றதில் கொஞ்சம் லேட் ஆச்சு. 5 மணிக்கு எல்லாரும் ஆர்கனைஸ் ஆகிட்டாங்க. அந்த கூட்டம் 8:45 வரையில் நீடித்தது. அன்றைக்கு முதல் நாளே நான் சொல்லியிருந்தேன், எங்கள் கூட்டம் முடிந்து அடுத்த நாள் காலையில் தான் அறிவிப்போம் என்று நான் சொல்லியிருந்தேன். ஆனால் அஃபிஷியலாக யாருக்கும் நாங்கள் அழைப்பு விடுக்கலை. அதாவது ஊடகவியலாளர்களுக்கு இது மாதிரி ப்ரெஸ் மீட் இருக்குது வாங்கன்னு நான் யாருக்கும் சொல்லலை. நான் இடையில சொன்ன கருத்தை வைத்துக்கொண்டு என்னுடைய அலுவலகத்திற்கு 11 மணிக்கு எல்லோரும் வந்து விட்டார்கள். அந்த ஆன்லைன் கூட்டத்தில் எடுத்த முடிவு 2 கருத்துக்கள் இருந்தன. ஆதரவு அளிப்பதிலே யாருக்கு மாற்று கருத்தில்லை. அன்கண்டிஷனல் சப்போர்ட், இடதுசாரி கட்சிகள் நிபந்தனையற்ற ஆதரவை வழங்கியிருக்கிறார்கள், அதை போல நாமும் வழங்குவதா அல்லது அமைச்சரவையில் இடம்பெறுவதா என்கிற 2 கருத்துக்கள் இருந்தன. இறுதியாக தலைவர் எடுக்கிற முடிவு என்னவோ அந்த முடிவுக்கு நாங்கள் கட்டுப்படுகிறோம் என்று முடித்தோம் அந்த கூட்டத்தை. ஆக நான் பொதுச் செயலாளர்கள் 2 வரை சொல்லியிருந்தேன் தங்கியிருந்த இடத்திற்கு. அவர்கள் வந்து சேர 12 மணி ஆகிவிட்டது. அவர்களோடு கலந்து பேசுவதற்கு எனக்கு ஒரு அவகாசம் தேவைப்பட்டது. உடனே நாங்கள் எங்கோ திரைமறைவில் ஏதோ பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று எங்களை பிடிக்காதவர்கள், எப்போதும் எங்கள் மீது காழ்ப்பை கொட்டுகிறவர்கள், அந்த சந்தர்ப்பத்திலும் எங்களுக்கு எதிரான அவதூறுகளை பரப்பத் தொடங்கினார்கள். எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் வன்னியரசு அவருடைய தந்தையுடைய நினைவிடத்தில் போய் அஞ்சலி செலுத்திவிட்டு வர வேண்டும் என்று விருதுநகருக்கு போய்விட்டார். அது அவரே எடுத்த முடிவு. அவர் போயிருந்தார் அவருடைய தந்தை நினைவிடத்திற்கு. அவர் அடுத்த நாள் 9ஆம் தேதி காலை 8:45 மணிக்குத்தான் சென்னை மதுரை விமான நிலையத்தில் அவர் விமானம் பிடித்து இங்கே வந்து சேர 10 மணிக்கு மேலாகிவிட்டது. நான் இருக்கிற இடத்தை தேடி பிடித்து வருவதற்கு 12 மணிக்கு மேலாகிவிட்டது. ஆக சட்டமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்திட்டால் மட்டும்தான் ஆதரவு கடிதத்தை தர முடியும். காட்டுமன்னார்குடி எம்எல்ஏ ஒரு இடத்தில் தனியே தங்கியிருக்கிறார். நான் தங்கியிருந்த இடம் அவருக்கு சொல்லப்படவில்லை. அவருக்கு 12:30 மணிக்குத்தான் நாங்கள் சொல்ல முடிந்தது. ஏனென்றால் பொதுச் செயலாளர்கள் வந்து பேசிய பிறகு, வன்னியரசும் வந்து சேர்ந்த பிறகு அவரும் வருவது சரியாக இருக்கும் என்று நாங்கள் தகவல் கொடுத்தோம். பிறகு நாங்கள் பேசினோம். 2 மணிக்கு ஒரு முடிவுக்கு வந்தோம். அதன் பிறகு ஃபார்மெட், அதாவது எந்த விண்ணப்பத்தில் கையெழுத்திடுவது, அது கவர்னர் அலுவலகத்தில் ஏற்பாடு செய்த விண்ணப்ப படிவம். அந்த விண்ணப்ப படிவத்தை பிரிண்ட் அவுட் எடுத்து கொண்டு வந்து என்னுடைய லெட்டர் ஹெட் கொண்டு வந்து அதிலே நாங்கள் தனியே ஒரு கவரிங் லெட்டர் தயார் செய்து அதை ரப்பர் ஸ்டாம்பும் அதிகாரப்பூர்வமாக நான் தான் என்னுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் தான் சட்டமன்ற உறுப்பினர்கள் இதற்கு உடன்படுகிறார்கள் என்ற அடிப்படையிலே அவர்கள் தனியே கையெழுத்து போடுகிற அந்த தாளிலும் என்டார்ஸ் செய்து நான் கையெழுத்து போட்டு ரப்பர் ஸ்டாம்ப் வைத்தேன். அதற்கு ஒரு கால அவகாசம் தேவைப்பட்டது. ஆளுநருக்கு நேரடியாக என்னுடைய லெட்டர் ஹெட்டில் எழுதக்கூடிய ஒரு லெட்டர், இது மாதிரி நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம், இந்த 2 பேரும் என் கட்சி சார்பில் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க என்கிற ஒரு கவரிங் லெட்டர். இதையெல்லாம் தயார் செய்த பிறகு தாவேகா பொறுப்பாளர் ஆதவ அர்ஜுனுக்கு தகவல் கொடுத்து அவர் 3:30 மணிக்கு மேல் வந்து எங்களோடு பேசிக் கொண்டிருந்தார். 4:45 மணிக்கு தான் தயாராகி முடிந்தது. கையெழுத்திட்டார்கள். அதன் பிறகு நான் நேரடியாக பிரஸுக்கு வந்துவிட்டேன். அவர் நேரடியாக ஆளுநர் மாளிகைக்கு போய்விட்டார். ஆகவே என்னை சுற்றி அல்லது என்னை முன்னிறுத்தி என்ன நடந்தது என்பது பற்றி பெரிதாக எங்களுக்கு தெரியாது. ஆனால் தகவல் கிடைத்தது. அந்த தகவலைத்தான் நான் தகவல் கிடைத்தது என்று சொன்னேன். ஊடகங்கள் அதை பெரிதுபடுத்தி விட்டார்கள். இப்போது அதிமுகவுக்குள்ளே என்ன உரையாடல் நடந்தது என்பதை அவர்கள் ஊடகங்களின் முன்னால் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது பற்றி எனக்கு பெரிதாக தெரியாது. ஆனா ஊடகங்கள் திருச்சி தானே பரப்புறீங்க செய்தியை. அது அவங்க ஸ்ட்ராட்டஜிங்க, அவங்க ஸ்ட்ராட்டஜி. ஆமா, நான் அந்த கூட்டணியில் இருந்தேன்ல. நான் திமுக, நான் ஒன்றும் தாவேகா கூட்டணியில் இல்லை, வேற எந்த கூட்டணியில் இல்லை. அதுதாங்க எனக்கு தெரியாதுல்ல. அதிமுக வந்து எங்களுக்கு திமுக கூட்டணியில் நாங்கள் இருக்கிறதுனால அவங்க அதை பற்றி பேசியிருப்பாங்க, அவ்வளோதான். அது திமுக காரண்ட போய் கேளுங்க.